ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி பரோட்டாவும் குருமாவும் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மைதா மாவு, சொட்டை மாவு, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இப்போ பச்சை மிளகாய் சொல்ல மறந்துட்டேன். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா மல்லித்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். இது 5 விசில் வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் கொஞ்சம் 10 முந்திரி, கொஞ்சம் கசகசா, அப்புறமா சோம்பு சேர்த்துருக்கோம். இதை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பரோட்டாக்கு மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்தமாரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்தமாரி நீல வாக்கில் இது தேய்ச்சி ரோல் பண்ணி இப்போ இதை அடிக்கணும். இதில் நல்லா ஃபோர்ஸாக அடிக்கணும். அப்புறமா ஒரு ரவுண்ட் பண்ணி இப்போ இந்த மாவை திரட்டி தோசைக்கல் மேலே வச்சு ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவை எடுத்துக்கோங்க. இந்தமாரி திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லை, திரட்டக்கூடாது. நம்ம தோசைக்கல் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மேலே இந்த பரோட்டாவை வச்சிடணும். இப்போ நல்லா வேகும் போது திருப்பி போட்டுக்கணும். மறுபடியும் இன்னொரு திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம குழம்பு குருமா ரொம்ப கொச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சி, எடுத்துக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சி. இது மேலே கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளோட வெஜ் குருமா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பரோட்டாவை 4 சைடை தட்டிக்கலாம். இந்த பரோட்டாவுக்கு வெஜ் குருமாவும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வெஜ் குருமாவும் பரோட்டாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். Thank you.